ப்ரோ உங்க சொந்தக்காரங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. அண்ணே இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. ஏன் முத்தம்மா உனக்கு ஒன்றும் தெரியுமாட்டி? உன் அவன் நடுவில் உள்ள இருக்கான் பாரு, ஒரு பிள்ளைல செவத்த பிள்ளை சூட்டியில் வச்சு கூட்டி போகிறாமடி, சூட்டியில் வச்சு அப்படின்னு சொல்லிடுவா. இங்கே வீட்டில் அடிதடிகளும் சாமம் போல் உட்காந்து தெருவோட வாக்குறதுக்கு அப்படி சேராயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது முடிஞ்சிடும். நம்ம கல்யாணம்லாம் அந்த பொண்ணு வீட்டில் எல்லாம் பார்த்துருவாங்க, அவங்க வீட்டில் பொருத்தம் பார்த்துருவாங்க, பொருத்தம் நெட்டுக்கு நிற்கும். எல்லாம் முடிஞ்சா அங்கே பொண்ணு வீட்டிலேருந்து பொண்ணு அம்மா போன் அடிப்பா. எக்கா அந்த மணிக்கு என் பிள்ளைய அந்த பையலுக்கு கொடுக்கலாமா முனியாண்டி மகனுக்கு அப்படின்பா. எந்த பையலுக்கு போய் கொடுக்க போற கோட்டியா நீ நல்லா செங்க சம்மந்துக்கிட்டு அலையுது, அந்த பிள்ளையை சீரடிக்க பாக்கியா அப்படின்னு சொல்லி சொல்லி சோழியை முடிச்சு விட்ருவா. இதுக்கு தான் சொல்லுவேன், சொந்தக்கார பைய வீட்டுக்குள்ளே வந்தா அப்படின்னு சோத்தை மட்டும் போட்டு அனுப்பிடுங்க. அதுக்கு மேலே இவன் வீடு அப்படி அவன் வீடு அப்படி அப்படின்னு ஏதாச்சும் சொன்னா நல்ல நெடுவும் வரிச்சுக்கிட்ட எடுத்துட்டு வரிச்சு பூரா பிள்ளை அடித்து விரட்டி விட்டுருங்க. அப்பனா தான் வரமாட்டான். பார்ப்போம் அதுக்கப்புறம் எப்படி வரான்னு பார்ப்போமா.